வணக்கம் நேயர்களே. திருமணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ திருமணத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை வீடியோக்கள் எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த விதிகள் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்ட்ட இல்லை நிறைய எத்தனை பேர் நீங்கள் அதாவது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அங்கம் இது திருமணம் இல்லைங்களா? இது வந்து நீங்கள் நிறையா ஜோதிடர்கிட்ட நிறையா பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் எந்த தவறுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் 5, 10 எவ்வளவு ஜோதிடம் நீங்கள் பண்ண முடியுமோ அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு எந்த ஜாதகம் உங்களுக்கு சூட்டாகி வருதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஓகே ஒன்றும் பண்ணாதுங்க பண்ணிக்கங்க, நிறைய பொருத்தம் மேக்ஸிமம் பொருத்தம் இருக்குது பண்ணிங்க அப்படிம்பாங்க. சில பேர் வந்து 100% பொருத்தம் இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ பண்ணிக்கங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஆக்சுவலாக இது உங்களுடைய பொண்ணோடையோ இல்லை பையனுடைய வாழ்க்கை இல்லையா? அதனால் நீங்கள் வந்து எத்தனை ஜோதிடர் வேணாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. திருமண பொருத்தம் பார்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்க நண்பர்களே. ஓகே, இப்போது திருமண பொருத்தத்தில் நிறையா பொருத்தம் இருக்குது. யோனி பொருத்தம், அது மனப்பொருத்தம், ஏதோ சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து எல்லா பொருத்தத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே பொருத்தத்தையும் எல்லாமே செட் ஆகி வரணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஓகே நண்பர்களே. முக்கியமான விதிகள் என்ன அப்படிங்கிற மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது போதுமான அளவுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஓகே நண்பர்களே. இப்போது சில என்ன நீங்கள் செக் பண்ண வேண்டியது மெயினாக என்னென்னா, அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ரூல்ஸ் விதிகள் என்னென்னா, அந்த ஜாதகம் வந்து தோஷ ஜாதகமாக இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ராகு கேதுகிட்ட மாட்டியிருக்கா, அவங்களால தோஷம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். ஓகே, இது ஒரு விதி. ஓகே நண்பர்களே. ரெண்டாவது என்னென்னா, அடுத்தது வந்து நீங்கள் ராசி பொருத்த அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? 2 ஜாதகத்தையும் ஆணோடைய ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் வச்சு ராசி, அதாவது எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ராசிக்கு இந்த ராசி செட் ஆகும், இந்த கிரகங்கள் இந்த கிரகத்துக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ராசி ப்ளஸ் பாவங்க பொருத்தங்க, எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது ஒரு விதி. ஓகே நண்பர்களே. அப்புறம் நட்சத்திரம்ங்கிற ரொம்ப முக்கியமானது நட்சத்திர பொருத்தம். நட்சத்திரத்தை பொருத்தம் எல்லா நட்சத்திரத்தையும் பொருத்தமாகணும் அவசியமே கிடையாதுங்க. முக்கியமான நட்சத்திரங்களை முக்கியமான விதிகளை மட்டும் நீங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான விதிகளை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அது போதுமான அளவாக இருக்கும். ஓகே நண்பர்களே. இது போக இப்போ நீங்கள் கரண்ட்டாக, அதாவது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து சீக்கிரமாக நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க, திருமணம் வந்து ரொம்ப லேட்டாகி நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? திருமணமே நடக்காத இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ திருமணம் தடமிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா, லேட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து கரண்ட்டாக நடக்கிற அவங்களுடைய தசாபுத்திகள் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பர்களே. ராகு கேது தசாபுத்திகள் தசையில் வந்து திருமணம் நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஓகே நண்பர்களே. நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்களை வந்து ராகு தசையில் தான் இல்லை கேது திசையில் திருமணமே நடந்திருக்கு. ஓகே நண்பர்களே. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆம் இடத்துல இல்லை 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்துச்சுன்னா அப்போ யார் திருமணத்தை நடத்தி வைப்பா? அவங்க தான் நடத்தி வைப்பாங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, இப்போ 7ஆம் இடத்துல நிறைய பேர்த்துக்கு ராகு இருக்குது இல்லை கேது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது வந்து நீ பெரிய தப்பாக நீ வந்து எதை எடுத்துக்க வேண்டாம். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தான் உங்களுக்கு வந்து திருமணத்தையே நடத்தி வைக்க போகுது. ஓகே நண்பர்களே. இப்போ நல்ல கிரகமாக இருந்தால் நல்லபடியாக நடக்கும். பாவகிரகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளோடு திருமணம் நடக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. பெருசாக ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஓகே நட்சத்திரத்தை பொறுத்த ஒன்று. அப்புறம் அதுக்கப்புறமா கரண்ட்டாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்களுடைய லக்கணப்படி நண்பர்களே. ஓகே, இதுக்கப்புறம் கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. குருபலன் எதுக்கு பார்க்குறோன்னா திருமணத்தை பொறுத்ததுக்காக தான் மெயினாக குருபலன் வந்துருச்சா, குரு பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. ஓகே நண்பர்களே. அந்த குரு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு எந்த தொடர்பு இருக்குது வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது கரெக்டான இடத்துக்கு குரு பகவான் வரும்போது மட்டும்தான் திருமணத்தை வந்து அவர் நடத்தி வைப்பார். சரிங்களா? ஓகே நண்பர்களே. இதெல்லாம் முக்கியமான விதிகள். இதையும் தாண்டி நீங்கள் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது செவ்வாய். பெண்ணுக்கு வந்து செவ்வாயை மெயினாக பார்ப்பாங்க, ஆணுக்கு வந்து சுக்கிரன் கலஸ்தரக்காரகன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே. இப்போது காலபுருஷ தத்துவத்துப்படி சுக்கிரன் தான் கலஸ்தரக்காரகன். ஓகே நண்பர்களே. இப்போ 7ஆம் இடம் தான் கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது செவ்வாயும் சுக்கிரனும் ஆணோட ஜாதகத்திலையும் பெண்ணோட ஜாதகத்திலையும் மறைஞ்சிடக்கூடாது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விதிங்க. ஓகேங்களா? இது நீங்கள் செக் பண்ணிக்க. எனக்கு வந்த ஜாதகத்தில் நான் பார்த்தபடி இது மறைஞ்சிருந்துச்சுன்னா
குடும்பத்தை எப்படியாவது ஓட்டுறாங்க அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. ஆனா, ஒரு கருத்து ஒற்றுமையே இருக்கவே இருக்காதுங்க. ஓகே நண்பர்களே. ஓகே. இதுக்கப்புறமா செவ்வாய், சுக்கிரன் நீங்க பார்த்துக்கங்க. ப்ளஸ் நீங்க டிகிரியும் பார்க்கணும். ஓகே நண்பர்களே. சூரியன், சுக்கிரன் ஓகேங்களா. சூரியனும், சுக்கிரனும் எவ்வளவு டிகிரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். ஓகே நண்பர்களே. மொத்தமா 12 ராசிக்கும் 360 டிகிரி. ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரியா பிரிச்சிருக்காங்க. அதில் சூரியன் வந்து எங்கே இருக்கிறாரோ இல்லை சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதை படிச்சுக்கிட்டு பார்த்துட்டு எவ்வளவு டிகிரியில் சப்போஸ் 40க்கு மேலே 45க்கு மேலே வந்து சூரியன் சுக்கிரன் கூட இடைவெளி இருந்துச்சுன்னா அதே இடைவெளி இருக்கிற வந்து பொண்ணையோ இல்லை பையனையோ தான் திருமணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கருத்து ஒற்றுமை இருக்கவே இருக்காது. ஓகே நண்பர்களே. இந்த முக்கியமான விதிகளை வந்து நீங்கள் பார்த்து மறக்காமல் நீங்கள் ஜோதிடம் பார்க்க போனீங்கன்னா நீங்களே அவங்களுக்கே சொல்லாட்டி கூட ஜோதிடரே சொல்லாட்டி கூட இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. எல்லாத்துக்கும் லக்கணம் ராசி எந்தெந்த கட்டத்தை இப்போ எனக்கு வந்து ஒரு நிறைய பையன் பாருங்க 20 வயசு பையன் கூட பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் எனக்கு வந்து இத்தனை கட்டத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்குதுங்க, இப்போ இந்த தசா நடக்குது, இந்த புத்தி நடக்குது. ஓகே நண்பர்களே. இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கும்னு கேட்குறான் அவன். சரிங்களா. இத்தனைக்கும் நட்சத்திரத்தில் இருக்கிற என்ன நட்சத்திரத்தில் இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது எல்லாமே. ஓகே. இந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா. ஏன்னா போக போக இன்னும் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஜோதிடர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக போயிடும். ஓகே நண்பரே. ஓகே. ஏன்னா நிறைய பிரிவுகள் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ நம்ம ஜாக்கிரதையாக ரொம்ப இதாக பார்க்க வேண்டியது சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஓகே நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. நன்றி நண்பர்களே.